நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா? அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 2025 கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, மேலும் இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசிக்காரங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஓவர் ஸ்பீட் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி எந்த விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாகவே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். டைம் 10 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா முன்னாடிலாம் எப்படி கிளம்பலான்னா ஒரு 9 மணிக்கு கிளம்புனா கூட நீங்கள் 10 மணிக்கு போய் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நீங்கள் 8 மணிக்கெலாம் கிளம்பியாகும். கொஞ்சம் வேகமாக கிளம்ப வேண்டும். அப்படி வேகமாக கிளம்பாமல் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போகலாம், எப்பயும் போல் ஒரு 9 மணிக்கு போய் கிளம்பி நம்ம 10 மணிக்கு போய்க்கலாம்னு நினச்சிங்கன்னா, போகும்போது சில சிக்கல்களை, சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும், தேவையில்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்டையோ அல்லது உங்கள் கூட உள்ள சக ஊழியர்கள்ட்டையோ அல்லது உங்களுடைய முதலாளிகள்கிட்டையோ என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, எனக்கு வரும்போது வண்டி லேட்டு, பைக்கு டிராஃபிக் அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை போய் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த நிலை வராமல் நீங்களாக இருக்கிறதுக்கு உங்களுடைய முழு சக்தியை, அதாவது நீங்கள் யார்ட்டையும் சாரிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் நீங்களாக இருப்பதுக்கான ஒரு சூழ்நிலைன்னா நீங்கள் கொஞ்சம் அதற்கு அதாவது 9 மணினா 8 மணி 8:30 மணிக்கெலாம் கிளம்பி நீங்கள் ப்ராப்பராக போக ஆரம்பிச்சிங்கன்னா கிரகங்களே பார்க்கும், பரவாயில்ல, லேட்டாக போய் மாட்டிக்கிடுவான்னு பார்த்தோம், இவன் வேகமாக கிளம்பிட்டாங்க, அப்போ இவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கும்.
இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் ஒரு பொருளை எங்கேயா வச்சுட்டு தேடுவீங்க. எங்கே வச்சோம், இந்த இடத்துல வச்சோமா, அந்த இடத்துல வச்சோமா அப்படிங்கிற தேட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்போ தேடுதல் என்பது வாழ்க்கையிலையும் வரும். ஓகேவா? அப்போ தேடுதலை நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் போட்டும்போ பார்த்துக்கலாம் அப்படின்லாம். இப்போது ஒரு நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் வச்சுக்கோங்களேன், தங்க நகை எங்கேயா கழட்டி வச்சுருவீங்க. சரி, இங்கே தானே வச்சுருப்போம், வீட்டில் அந்த பேக்கில் தானே வச்சோன்னு சொல்லி வச்சுருவீங்க. அந்த பேக்கை இன்னொருத்தவங்க தூக்கி அங்கிட்டு ஏதாவது ஓரமாக வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய மனம் வந்து ஒரு பதற்றப்படும். என்னடா அது, நம்ம எங்கே நகையை வச்சோம், என்ன பண்ணோம் தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் கிடச்சிடும். இங்கே அதான் முக்கியமான விஷயம். பதட்டம் இருக்கும், மறைபொருளாக இருக்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு நம்மளுடைய ஆவணி மாதம் பிறந்து ஒரு 16 நாள் வரையும் நீங்கள் ஒரு தேட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். அப்போ மறந்து எதாவது வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸாக என்ன செஞ்சோம், என்ன பண்ணோங்கிறத யோசித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்துடும். நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களில் இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு கவலைப்படாத ஒரு மாதம். உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ரூபா தேவைப்படுது, இல்லை குறைஞ்ச ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய தொழிலுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய வேலைக்கு தக்கனதான் பொருளாதாரத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ கன்னி ராசியில் கோடான கோடி நம்மளுடைய அன்பு நேயர்கள் இருக்கீங்க. இதில் நம்ம ஒரு அமௌண்ட்டை சொல்கிறோம்னா அது நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தக்கன நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய உங்களுடைய தேவைக்கான பொருளாதாரம் இந்த மாதத்தில் தேவைக்கான பொருளாதாரம் உறுதியாக கிடைக்கும். பொருளாதாரம் மட்டும் இல்லை என்ற சூழ்நிலை இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதேபோல் குடும்ப ஒற்றுமைக்குரிய விஷயங்கள் நல்லா இருக்குது. இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அடிப்படை ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த மாதம் சனி பகவானுடைய வக்ர பார்வை உங்களுடைய ராசியில் விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். என்னங்க சனி பகவான் ராசியில் வக்கர நிலையில் பார்க்காரு, அதை போய் நீங்கள் அற்புதம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு மிக ஃபேவரானவர் கிடையாது, ஓரளவுக்கு ஃபேவர், அவ்வளோதான். அப்போ அவர் டேரெக்டாக 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களை சில அழுத்தத்தை கொடுத்தார்ல, அப்போ அந்த அழுத்தம் ரிவர்ஸில் வரும். அந்த அழுத்தம் உங்களுக்கு சரியாகும். தேவையில்லாத உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனை தான், அதை பெருசாக்கியிருப்பாங்க. சாதாரண பிரச்சனை, பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைங்க, அதை போய் ஒரு 4 பேர்கிட்ட உட்காந்து பேச வைக்க வச்சுட்டாங்க. அதுலேயே நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்ட்டு அவங்க உட்காந்து பேசினாங்கன்னா ஒரு சமாதானமாக முடிஞ்சிருக்கும். அவங்க அக்காட்ட அவங்க அம்மாட்ட எல்லாட்டையும் சொல்லி என்னை ஒரு என்ன சொல்கிற குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணுற அளவுக்கு என்னை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிற கன்னிராசி பெண்களுக்கு உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய கணவர் தன்னுடைய செயலை புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட அன்பாக பேசுவார். இதே இது மனைவி கன்னிராசிக்காரங்களுடைய ஆண்களுக்கு மனைவியும் இதே மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களும் மாறுவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது அக்கறை காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகப் போகுது என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக படிப்பீங்க, ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. அப்படியே என்ன சொல்லணும்னா அப்படியே புக்கை எடுத்து வச்சுன்னா கட 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 கடன்னு படிச்சிருவீங்க. ஆனால் என்னென்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் படித்ததை மட்டும் போதாதுன்னு எழுதிப்பார். ஒவ்வொன்றையும் நீங்கள் என்னென்ன கேள்விக்கு பதில் படிச்சிங்களோ அந்த பதில்கள் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் பரீட்சையில் உங்களுக்கு இந்த மந்த்துக்குரிய டெஸ்ட் எதுவும் வச்சாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற முடியும். நம்ம தான் மைண்டில் வச்சுருக்கோம்ல, நம்ம எதுக்கு கவலை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால்
அங்கே போனேன் உங்கள் மனம் சிறிது தடுமாற்றம் அடைந்து இந்த கேள்விக்கு அந்த பதிலாக, அந்த கேள்விக்கு இந்த பதிலாங்கிற குழப்பத்தை கிரகங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய உள் மனசுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இங்கே தான் முக்கியமான விஷயம். அப்போ கன்னிராசி மாணவ செல்வங்கள், நான் சொன்ன மாதிரி கரெக்டாக படித்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் சிறந்த மாணவனாக, சிறந்த மாணவியாக வரக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டாகிறது என்று பார்க்கிறோம். நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஸ்டன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்முடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது பொது பலன்களே, உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம் ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா, இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும். இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அவங்கள நான் பார்த்ததில், நான் அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில், நான் அவங்கள பார்த்ததில்ல, வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்கு மூலமாக கொடுக்குற அளவுக்கு, கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.